السلام عليكم ورحمة الله. الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الأمين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய அருள் வளமிக்க ரமதானுடைய மாதத்திலே லுஹர் தொழுகையை முடித்துவிட்டு அவனுடைய வார்த்தைகளை செவியேற்பதற்காக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நம் அனைவருக்கும் அவனுடைய மார்க்கத்தை புரிந்து அதன்படி நடப்பதற்கு அருள் செய்வானாக. ஒரு முஸ்லிம் தன்னுடைய நடத்தையையும் தன்னுடைய குணங்களையும் சீர் செய்வதிலே நாலாவது விஷயத்தை கடந்த அமர்விலே நாம் பார்த்தோம். அது உண்மை, நீதி, நேர்மை. இதை நம்ம பார்த்தோம். அதாவது நாம் நம்முடைய நடத்தைகளில், வியாபாரத்தில், கொடுக்கல் வாங்கல்களில், சொல்லில், செயலில், அனைத்து விஷயத்திலும் உண்மையை கடைபிடிக்க வேண்டும். பொய், மோசடி, ஏமாற்றுதல் இது போன்ற விஷயங்களில் இருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் நம்மிடம் எதிர்பார்க்கிறது என்று நாம் சொன்னோம். அதுபோல வியாபாரத்திலே கடைபிடிக்க வேண்டிய சில இங்கிதங்களை, சில நல்லொழுக்கங்களை நாம் குறிப்பிட்டோம். அதாவது உண்மை இருக்க வேண்டும். வியாபாரத்தில் குறைகளை மறைக்கக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது, வஞ்சக வியாபாரம் பண்ணக்கூடாது, அளவையிலும் நிறுவையிலும் மோசடி செய்யக்கூடாது என்பதெல்லாம் நாம் பார்த்தோம். இன்னும் சில விஷயங்களை நாம் சுட்டிக்காட்டிவிட்டு அடுத்த விஷயத்திற்கு நாம் செல்வோம். இன்றைக்கு பெரும்பாலான வியாபார தலங்களில் பெரும்பாலும் என்ன நடக்கிறது அதை நம்ம கொஞ்சம் கவனித்து வருகிறோம். சின்ன சின்ன கடைகள் முதல் பெரிய மால்கள் வரை பெரும்பாலும் எப்படி நடக்கிறார்கள்? எந்த நேர்மையும் கிடையாது. பொய், புரட்டு, தந்திரம் செய்வது, குறைகளை மறைப்பது, பொய் சத்தியம் பண்ணுவது, இது மாதிரியான விஷயங்களை நாம் பெரும்பாலும் பார்க்கலாம். விதிவிலக்காக சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். நல்ல முறையில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்வானாக, அது வேறு விஷயம். ஆனால் அதிகமாக நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் சொல்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொய் சத்தியம் சொல்வதை பற்றி சொல்லி காட்டுறாங்க. வியாபாரத்துல இது அதிகமா நடக்கும். தன்னுடைய பொருளை எப்படியாவது என்ன செய்யணும், வித்துவிட வேண்டும் என்பதற்காக சத்தியம் பண்ணுவாங்க. இது அதிகம் நடக்கக்கூடிய ஒன்று. இது குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்ற பொழுது, அல் ஹலஃப் முன்ஃபிகத்துன் லிஸ்ஸில்அதி மும்ஹிகத்துன் லில் பரக்கா. அதாவது சத்தியம் செய்வது, பொய் சத்தியம் செய்வது சரக்குகளை விற்பனையாக்கிவிடும், ஆனால் பரக்கத்தை அழித்து விடும் அப்படின்னு சொல்லி காட்டுறான். அதே போல இது சஹீஹ் முஸ்லிம்ல, புகாரில வரக்கூடிய செய்தி. முஸ்லிம்ல வரக்கூடிய மற்றொரு அறிவிப்புல பரக்கத்துக்கு பதிலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது லாபத்தை அழித்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வியாபாரத்துல லாபம் தானே பரக்கத்து. ஏராளமான லாபம் கிடைக்கும் போது அது பரக்கத்து. அப்ப இந்த மாதிரி பொய் சத்தியம் செய்வது சரக்கை வேண்டுமானால் தள்ளி விட்டுறலாம், ஆனா என்ன இருக்காது, பரக்கத்து இருக்காது, லாபம் இருக்காது. உனக்கு வெளிப்படையில லாபம் இருக்கிற மாதிரி தெரியும், அல்ல அதை என்ன செஞ்சிருவான், அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருவான்.
இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்றாங்க. இது நாம் வியாபாரம் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே போல ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், வைனுல்லில் முத்தஃபிஃபி, அளவு நிறுவையில் குறைவு செய்யக்கூடியவர்களுக்கு கேடு இருக்கிறது அப்படின்னு சொல்றான். கேடுன்னு சொன்னா நரகம், மறுமையில அவங்களுக்கு கேடு இருக்கிறது. அல்லதீன தக்தாலு அலன்னாசி யஸ்தௌஃபூன், மனிதர்களிடத்திலே அவர்கள் அளந்து கொள்முதல் செய்யும் போது நிறைவாக அளந்து வாங்கி கொள்கிறார்கள். கொள்முதல் பண்ணும்போது கரெக்டா என்ன செய்யறாங்க, அவங்க ஒழுங்கு அளந்து கொடு அதெல்லாம் பார்த்து வாங்கிக்கிறாங்க. ஆனால் வைதா காலூகும் அவ் வஸனூகும் யுக்ஸிரூன், அதே நேரத்தில் அவர்கள் பிறருக்கு அளந்தோ நிறுத்தோ கொடுக்கும் போது குறைத்து விடுகிறார்கள். அலா யதுன்னு உலாயிக அன்னஹும் மபஊஸூன லியௌமில் அதீம், அல்லாஹ் கேட்கிறான், இவர்கள் என்ன மகத்தான அந்த நாளில் எழுப்பப்படுவோம் என்பதை இவர்கள் எண்ணாமல் இருக்கிறார்களா? யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், அந்த நாளிலே மனிதர்கள் அனைவரும் ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் நிறுத்தப்படுவார்கள் என்பதை அவர்கள் எண்ணாமல் இருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். சூரத்துல் முத்தஃபிஃபீன் 83வது அத்தியாயத்துல 1 முதல் 6 வரை உள்ள வசனங்கள்ல இதை நம்ம பார்க்கலாம். அப்ப அளவு நிறுவையில மோசடி செய்யக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டு மறுமையை நினைவுபடுத்துகிறார். நீங்க இப்படிலாம் பண்றீங்கள, நீங்க மறுமைன்னு ஒண்ணு இருக்குது, அல்லாஹ்விடத்துல நாம நிறுத்தப்பட்டு கேள்வி கணக்கு கேட்போம் அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் உங்களுக்கு கிடையாதா என்று அல்லாஹ் சொல்வது அதனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு எடுத்து சொல்கிறது. அதனால ஒரு முஸ்லிம் தொழில் பார்க்கும் போது, வியாபாரம் செய்யும் போது இந்த நல்ல விஷயங்களை எல்லாம் அவன் கொண்டு வர வேண்டும், அவன் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு பயிற்சியாக இந்த ரமதானை அவன் ஆக்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் மக்ரு வல் ஹதியத்து ஃபின்னார், அதாவது சதி செய்வதும் மோசடி செய்வதும், சதி மோசடி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், சதி செய்வதும் மோசடி செய்வதும் ஏமாற்றுவதும் நரகத்திற்கு கொண்டு போகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இது ஹாக்கிம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நாம் எல்லா விஷயங்களிலும் உண்மையை நாம் கடைபிடிக்க வேண்டும், நேர்மையை நாம் கடைபிடிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அலைக்கும் பிஸ்ஸித்க், உண்மையை கடைபிடியுங்கள். ஃபைன்ன ஸித்க யஹ்தி இலல் பிர், உண்மை நன்மைக்கு கொண்டு போகும். வைனல் பிர்ர யஹ்தி இலல் ஜன்னா, நன்மை சொர்க்கத்துக்கு வழிகாட்டும். அதே போல வமா யஸாலு ரஜுலு யஸ்துகு வ யதஹர்ர ஸித்க் ஹத்தா யுக்தப இன்தல்லாஹி ஸித்தீகா, ஒரு மனிதன் உண்மையே பேசிக் கொண்டிருக்கிறான், அதற்காகவே பாடுபடுகிறான் என்றால் இறுதியில் அல்லாஹ்விடத்திலே அவன் உண்மையாளன் என்று எழுதப்படுவான். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வய்யாக்கும் வல் கிذب, பொய்யை நான் உங்களை விட்டு எச்சரிக்கிறேன். ஏனெனில் ஃபைன்னல் கிذب யஹ்தி இலல் ஃபுஜூர், பொய் தீமைக்கு வழிகாட்டுகிறது. வல் ஃபுஜூர் ஃபுஜூர் யஹ்தி இலல் நார், அதே போல தீமை அது சொர்க்க நரகத்திற்கு வழிகாட்டுகிறது. ஒமா யஸாலு ரஜுலு யக்ஸிபு வ யதஹர்ரல் கிذب, ஒரு மனிதன் பொய்யே பேசிக் கொண்டிருக்கிறான், அதற்காகவே உழைக்கிறான் என்றால் ஹத்தா யுக்தப இன்தல்லாஹி கذாபா, அவன் அல்லாஹ்விடத்தில் பொய்யன் என்று எழுதப்பட்டு விடுவான். இது சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதனை அறிவிக்கிறார். அப்போ உண்மை என்பதை நாம் நம்முடைய அனைத்து காரியங்களிலும் நாம் கடைபிடிக்க வேண்டும். அதுபோல நீதி நேர்மை நம்முடைய சொல்லிலும் செயலிலும் நாம் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான் 3 இடங்கள்ல, நாம் இது ஏற்கனவே நேற்று நாம் சொன்னோம், 3 இடங்கள்ல நீதி நேர்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லுகிறான். ஒரே வசனத்தில் என்ன சொல்லுகிறான், வலா தக்ரபு மாலல் யதீம் இல்லா பில்லத்தி ஹிய அஹ்ஸன் ஹத்தா யபுலுக அஷுத்தா, நீங்கள் அனாதைகளுடைய சொத்தை நேர்மையான முறையில் அன்றி நெருங்காதீர்கள், அவர் பருவ வயதை அடையும் வரை.
அனாதைகளை நாம வச்சு பராமரிக்கிறோம். அப்ப அவங்களுடைய சொத்துன்னு இருக்கும், அதை கொண்டுதான் நம்ம பராமரிக்க போறோம். நமக்குன்னு சொத்து இருக்கும், அவங்களுடைய சொத்தை நம்மளுடைய சொத்தோடு கலந்து எல்லாம் நமக்குள்ள தானே, நம்ம தானே அவங்க பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்க அதுல ஒரு நேர்மை இல்லாம நீங்க நடந்து கொள்ளாதீங்க. உங்களுடைய சொத்தை நீங்க சாப்பிட்றதுக்கு பதிலா அவருடைய சொத்தை நீங்க என்ன செய்வீங்க, சாப்பிட்டுருவீங்க. அதை கரெக்டா கணக்கு வச்சுக்கிடுங்க. நேர்மையான முறையில அனாதையினுடைய சொத்தை நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கொண்டால் அது தப்பு கிடையாது. நம்ம நேற்று கூட சொன்னோம், ஒரு மருத்துவத்துக்காக அந்த குழந்தைய நம்ம எடுத்துட்டு போறோம், இங்க இருந்து வந்து மதுரை வரைக்கும் போறோம் அல்லது சென்னை வரைக்கும் போறோம். அப்போ போக்குவரத்து சார்ஜ் அவங்க சொத்துல இருந்து எடுத்துக்கலாம். நாம அங்க தங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்துல உண்பது குடிப்பது அவங்களுடைய சொத்துல இருந்து எடுத்துக்கொள்ளலாம். இது நேர்மையான முறை. இதற்காக நீங்க உங்கள்ல நாம வந்து நிறைய 2 நாள் அலைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 1,00,000 ரூபாயை எடுத்து நீங்க வச்சுக்கிட்டு ஏன்னா அவங்கள்ட்ட நீங்க கணக்கு காட்டினீங்கன்னா இது தவறான ஒன்று. இந்த மாதிரி நீங்க செய்யாதீங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான். அனாதைகள் விஷயத்துல நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது முதலாவது கட்டளை. அடுத்து என்ன, நீங்கள் நிற்கும் போதும் அழைக்கும் போதும் நீதியுடன் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு இன்னொரு கட்டளையை போடுறாங்களா. உங்களுடைய வியாபாரத்துல அளவை நிறுவையில கரெக்டா இருங்க, நீதியாக இருங்க, நேர்மையாக நடந்து கொள்ளுங்க என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக வைதா குல்தும் ஃபாதிலு வலவுக்கான தான் குர்பா, நீங்கள் சொன்னால் பேசினால் நீதியையே பேசுங்கள். அது உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுடைய விவகாரமாக இருந்தாலும் சரி, அது அவர்களுக்கு பாதகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்ல வேண்டியது நீதியைத்தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த மூன்றையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் கடைசியாக சொல்கிறான், வபி அஹ்தில்லாஹி அவ்ஃபு, அல்லாஹ்வுடைய உடன்படிக்கையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அல்லாஹ்விடத்துல நீங்க ஒப்பந்தம் கொடுத்திருக்கிறீங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரிய உண்மையான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராவார்கள் என்றும் நான் சாட்சியம் சொல்கிறேன் அப்படின்னு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, வாக்குமூலம் கொடுத்திருக்கிறீங்க. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் வழிகாட்டிய பிரகாரம் தான் நடக்க வேண்டும் என்ற ஒப்புதல் வாக்குமூலம் நீங்க தந்திருக்கிறீங்க. அதை நீங்க முறையாக நிறைவேற்றுங்க. அப்ப அது இதெல்லாம் அதுல அடங்குமா இல்லையா? இந்த விஷயத்துல நீங்க நீதியுடன் நேர்மையுடன் நடப்பதும் அதுல அடங்கும். அது அதனுடைய தொடர்ச்சி தான். உங்களுடைய நம்பிக்கையில இதெல்லாம் இருக்கிறது. எனவே நீங்கள் அல்லாஹ்வுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த வசனத்துல இதையெல்லாம் சொல்லிவிட்டு சொல்கிறார். இது சூரத்துல் அன்ஆம் 6வது அத்தியாயத்துல 152வது வசனத்துல பார்க்கலாம். அதுபோல நாம் இந்த நீதி நேர்மை என்பதை சின்ன சின்ன விஷயங்கள் முதல் பெண்ணும் பெரிய விஷயங்கள் வரை நாம கடைபிடிக்கணும். சின்ன விஷயம் தானே அப்படின்ட்டு விட்டுறக்கூடாது. பெரிய விஷயங்கள்ல நாம அப்படி நடந்துக்கிடுவோம், சின்ன விஷயங்கள்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று நாம இருந்து விடாமல் சின்ன விஷயங்கள் முதல் பெரிய விஷயங்கள் வரை, உதாரணத்துக்கு குழாயடி சண்டை நடக்கும் தண்ணி முடிக்கிற இடத்துல, அது ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. அதுல இருந்து பெண்ணும் பெரிய விஷயங்கள் வரை நாம் நீதியை கடைபிடிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு ஹதீஸ்ல நுஅமான் பின் பஷீர் என்ற ஒரு நபித்தோழர், அவர் மெம்பர்ல இருந்து கொண்டு ஒரு செய்தியை சொல்றார். தன்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு செய்தியை சொல்றார். என்ன, என்னுடைய தந்தை, அவருடைய தந்தை பஷீர், என்னுடைய தந்தை எனக்கு ஒரு அன்பளிப்பை செய்தார். உடனே என்னுடைய தாயார், நீங்க உங்களுக்கு மற்ற பிள்ளைங்களும் இருக்காங்கல்ல, நீங்க அவனுக்கு மட்டும் கொடுத்துருக்கிறீங்கள, இது நான் ஏத்துக்கிட மாட்டேன், இறை தூதர்கிட்ட நீங்க சென்று அவர்களை நீங்கள் சாட்சியாக ஆக்காத வரையில் நான் இதை ஒத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய தாயார் சொன்னாங்க. அவ்வளவுதான். என்னுடைய தந்தை என்னை கூட்டிட்டு இறை தூதர் இடத்துல சென்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல போய் விஷயத்த சொன்னாங்க. நான் என்னுடைய இந்த பிள்ளைக்கு நான் ஒரு அன்பளிப்பை செய்தேன், அவங்களுடைய தாயார் இப்படி சொல்றாங்க, உங்களை சாட்சி ஆக்கணும்னு சொல்றாங்க
அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க. உடனே அவங்க கேட்குறாங்க, யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு மற்ற குழந்தைகள் இருக்குதா? ஆமா. அந்த குழந்தைகளுக்கும் நீங்க இது மாதிரியான அன்பளிப்பை செஞ்சிருக்கிறீங்களா? இல்ல. அப்படின்னா இது முறை கிடையாது. ஃபத்தகுல்லாஹ் வஅதிலு பைன அவுலாதிக்கும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள், உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நீதியாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. சொல்லிவிட்டு இவர் என்ன செய்யறாரு, உடனே இவர் திரும்பி சென்று அந்த அன்பளிப்பு என்ன செஞ்சிட்டாரு, திரும்ப வாங்கிட்டார். இது சஹீஹுல் புகாரில இருக்குது. அதே போல புகாரினுடைய மற்றொரு அறிவிப்புல இருக்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்டு விட்டு சொல்றாங்க, லா துஷிஹுதுனி அலா ஜூத், அநீதிக்கு என்ன சாட்சியாக ஆக்காதீங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வேறு அறிவிப்புல இருக்கு. இப்போ இது அநியாயம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. பிள்ளைகளுக்கு மத்தியிலே கூட நீதியுடன் நடந்து கொள்ளணும். நம்ம பிள்ளைங்க தானே, அவருக்கு அப்படி குறைச்சு கொடுத்ததுனால என்ன, இவருக்கு கூட்டி கொடுத்ததுனால என்ன அப்படின்னு பார்க்காம பிள்ளைகளுக்கு மத்தியில கூட நீதி நேர்மையை கடைபிடிக்கணும்னு சொல்லி நம்மளுடைய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. அதே போல வீட்டிலும் சமுதாயத்திலும் நாம் என்ன செய்யணும், இந்த நீதியை கடைபிடிக்கணும். ஒரு முஸ்லிம்களுடைய வீடு நீதி நிரம்பியதாக இருந்தால் சமூகத்திலையும் அதே மாதிரி இருக்கும். சமூகமும் நீதி நேர்மை நிறைந்ததாக காணப்படும். இந்த நீதி இருக்கிறது, நேர்மை, இதை நாம எந்த அளவுக்கு கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு நாம இதை கடைபிடிக்கணும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கையாளர்களே, 3 செய்தியை சொல்றான். கூனு கவ்வாமீன லில்லாஹி ஷுஹதாஅ பில் கிஸ்த், நீங்கள் அல்லாஹ்வுக்காக நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களாகவும் சான்று பகரக்கூடியவர்களாகவும் இருங்க. நீதிக்கு சான்று பகரக்கூடியவர்களாகவும் இருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது முதலாவது விஷயம். அப்ப என்ன அர்த்தம், எல்லா விஷயத்திலும் வீட்லையும் அப்படித்தான் இருக்கணும், வெளியேயும் அப்படித்தான் இருக்கணும், சின்ன சின்ன விஷயத்திலையும் அப்படித்தான் இருக்கணும், பெரிய விஷயங்களையும் அப்படித்தான் இருக்கணும். எல்லா விஷயத்திலையும் நீங்க இப்படித்தான் நடந்துக்கணும். உங்களுடைய சொல் செயல் எல்லா விஷயத்திலையும் நீங்கள் அல்லாஹ்வுக்காக நீதியை நிலைநாட்டணும், அல்லாஹ்வுக்காக நீதிக்கு சான்று பகரக்கூடியவர்களாக நீங்க இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். 2வது விஷயம், வலா யஜ்ரிமன்னக்கும் ஷன்ஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு, ஒரு சமுதாயத்தின் மீது நீங்கள் கொண்ட வெறுப்பு உங்களை நீதி தவறுவதற்கு தூண்டிவிட வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஒரு சமுதாயத்தின் மீது கொண்ட வெறுப்பு, அது அவங்க இப்படிப்பட்டவங்கல்ல, அவங்க நமக்கு வேண்டாதவங்கல்ல, அவங்கள்ட்ட எதுக்கு நாம நீதியுடன் நடக்கணும், அது தேவை கிடையாது என்று நீங்க பார்த்து விடக்கூடாது. யாராக இருந்தாலும் நீங்கள் நீதி செலுத்த வேண்டும். விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு உங்களுடைய நீதி இருக்க வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் இந்த கட்டளையில சொல்றான். 3வது கட்டளை இஅதிலு, திரும்பவும் சொல்றான், நீங்கள் நீதி செலுத்துங்கள். எல்லா விஷயத்திலையும் நீங்க நீதியாக இருக்கணும், நீதி செலுத்துங்கள். அக்ரபு லித்தக்வா, அது தக்வாவுக்கு நெருக்கமானது, இறையச்சத்துக்கு நெருக்கமானது என்று அல்லாஹ் சொல்கிறான். வத்தக்குல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன், நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்கின்றவற்றை எல்லாம் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்து மாயிதா 5வது அத்தியாயத்தில் 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே நாம் அனைத்து விஷயத்திலும் நீதி நேர்மையுடனும் உண்மையுடனும் நாம் நடந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. இந்த ரமலானை அதற்கு பயிற்சியாக நமக்கு அருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹ்.